ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். ஸோ நம்ம கிளாஸில் இன்றைக்கி 37 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹோல் உள்ள ஸ்டோனை வந்து எப்படி கரெக்டாக ஃபிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வீடியோ யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. மேலே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கீங்களா. ஸோ இதுக்கு வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நானே குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஸோ அதுக்காக நான் வந்து மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ மிஷின் த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு இதில் கரெக்டாக ஹோல் இருக்க பக்கத்தை பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஹோல்குள்ளே த்ரெட்டை விட்டு நீடில் விட்டு இப்படி பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டு அதுக்கு வெளியே கொண்டு போய் ஒரு குட்டி நாட் போட்டுக்கலாம். ஸோ நாட் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, அதே இதை வெளியே எடுத்து வந்து இங்கிட்ட ஆப்போசிட் சைடு ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்போசிட் சைடு ஹோல் இருக்கிறதுல கொண்டு வந்து நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்போசிட் சைடு இருக்கிறதுல ஒரு குத்திட்டு நான் வந்து ரைட் டு லெஃப்ட்னு டேர்ன் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ வெளியே எடுத்துகிட்டு அது பக்கத்துலேன்னு வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம இப்போ வந்து நாட் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டிச்சோட மெத்தட், ஓகேங்களா. ஸோ ஒன்றுமே இல்லை, எப்பயும் போல் த்ரெட்டை உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டோம். ஸோ அடுத்த மெத்தட் ஆஃப் இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்க. ஸோ இதில் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இதோடைய டெக்கார் ஐடியாஸ், சரிங்களா. ஸோ இது எப்படி நம்ம வச்சு டெக்கார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, சரிங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு 2 மட்டும் இப்போ நான் போட்டுக்கோங்க. ஸோ இதே ஒரு மாதிரி நீங்கள் 2 மட்டும் போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம இதை சுற்றி எப்படி நம்ம வந்து செயின் ஸ்டிச்சஸ் அவுட்லைன் கொடுக்கறது, எப்படி நம்ம இதை சுற்றி நல்லா எம்போஸ்டாக நல்லா அழகாக வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஒரு நாட் வந்து எடுத்துகிட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு நம்ம கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ, எனி டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதிலே வந்து திலகம் ஷேப் இருக்குல்லையே, அந்த ஸ்டோனை வந்து எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ நாட் மட்டும் நல்லா பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் திலகம் ஷேப் ஸ்டோன், ஓகேங்களா. உங்களுக்கு தெரியுதுங்களா வீடியோவில், இதுதான் திலகம் ஷேப். இதுலேயுமே மேலே ஒரு ஹோல் இருக்கும், கீழே ஒரு ஹோல் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்க ஹோல்குள்ளே குத்தி நான் த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த ஹோல்ஸ் இருக்கிறத வந்து க்ளூ அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இதிலே வந்து நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த ஹோல்ஸ் இல்லாமல் நம்ம என்ன இருக்க ஸ்டோனை வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணணும், அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி மேலேயும் கீழேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த த்ரெட்ஸ்லாம் உங்களுக்கு நீட்டாக தான் செய்யும், சரிங்களா. ஸோ இப்போ அடுத்ததை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து நான் வெளியே த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டில் வந்து இப்படி நீடில் மாட்டிட்டு இந்த நீடிலுக்குள்ளே பஞ்ச் பண்ணி அந்த ஹோல்ஸில் பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நான் அதுக்கப்புறமா வந்து நாட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ அந்த கீழே இருக்க ஹோல் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு அந்த ஹோல்குள்ளே த்ரெட்டை விட்டு இப்படி நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து க்ளூ லைட்டாக தெரியாமல் கீழே கொட்டியிருந்தது அப்படியே ஆயிடுச்சு, அதனால எனக்கு வர மாட்டேங்குது. நீங்கள் க்ளூ இல்லாமல் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எனக்கு வந்து 2 திலகம் ஷேப்பு 2 ரவுண்ட் ஷேப் போட்டு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ஒர்க்கை வந்து குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.